Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. 11th Mathematics, Volume 1. Today now going to start with the Chapter 2, New Content 2.3, Absolute Value. Okay, so definition and properties of absolute value பார்க்க போகிறோம். ஸோ அப்சல்யூட் வேல்யூ தெரியும், மாடுலஸ் தான் அப்சல்யூட் வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ மாடுலஸில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் வி ஹாவ் அப்சர்வ் தட் தேர் இஸ் அன் ஆர்டர் preserving one-to-one correspondence between elements of R or real numbers, okay, and points on the number line. Note that for each x belongs to R means real number. So x and minus x are equal distance from the origin. ஒரு நம்பர் லைன் இருக்குனாக்கா அதில் ப்ளஸ் எக்ஸ் இருக்கு மைனஸ் எக்ஸ் இருக்குனாக்கா இந்த பிட்வீனில் என்ன இருக்குனாக்கா ஆரிஜின் இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் சைடு பாசிட்டிவ் நம்பர், ஆன சைடு நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் +1 -1 இருக்குது. இப்போ +1 -1 சென்டரில் என்ன இருக்குது, ஆரிஜின் இருக்குது, ஆரிஜினா 0. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் பிட்வீனில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் எ நம்பர் A belongs to R from 0 on the number line is called the absolute value. ஓகேங்களா? ஸோ த நம்பர் A and is denoted by modulus of A. அது எப்படி டினோட் பண்ணுவாங்க, modulus of A. இந்த பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டூ நம்பர்ஸ் ஊற்றணும், ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர். ஓகேங்களா? எல்லாம் சேர்த்து அதை எப்படி ரைட் பண்ணோம்னா modulus of A ன்னு சொல்லுவோம். modulus of A ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ நடக்கும். ஓகேங்களா? ஸோ தஸ் ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ எக்ஸ்ன்னு இருக்குனாக்கா ரியல் நம்பரில் அது வி ஹேவ் எப்படி ரைட் பண்ணாக்கா modulus of x ஈக்குவல் டு modulus of x எப்படி ரைட் பண்ணாக்கா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரைட் பண்ணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் தான் ரைட் பண்ணும். modulus of x வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ரைட் பண்ணும். அதை டூ இன்டர்வலாக பிரிக்கணும், டூ ஃபங்க்ஷனாக பிரிக்கும். அது எப்படின்னாக்கா இந்த இன்டர்வல் பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0. இப்போ மைனஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் less than 0 அப்படின்னு பிரியும். modulus of x ரெண்டு ஃபங்க்ஷனாக பிரியும் இந்த இன்டர்வல் வைஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் ரிசல்ட்ஸ் ஃபார் அப்சல்யூட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் எக்ஸ் y belongs to R, modulus of y plus x equal to modulus of x minus y, then xy equal to 0 R. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவல். நெக்ஸ்ட் ஃபார் எனி எக்ஸ் y belongs to R, modulus of x into y xy equal to modulus of x into modulus of y ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் modulus of x by y equal to modulus of x by modulus of y. ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேர்த்து ஓவரால் மாடலஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாக செப்பரேட்டாக என்ன பண்ணலாம், மாடலஸை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் y belongs to R and y not equal to 0. So finally fourth one is for any x y belongs to R, modulus of x plus y less than or equal to modulus of x plus modulus of y. இதுதான் சம் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 1, சால்வ் ஃபார் x. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் modulus of 3 minus x less than 7 கொடுத்தோம். சால்வ் பண்ணி x வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ த கொஸ்டின் இஸ் modulus of 3 minus x less than 7 சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெஸ் தென் சிம்பிளுக்கு இன்சைடு இருக்கிற நம்பரை இன்சைட் மூவ் பண்ணிங்கனாக்கா மைனஸ் ஆகிடும். ஸோ modulus of 3 minus x minus 7 less than 0. ஓகேங்களா? இந்த டேர்ம் சைடு இருந்ததுன்னா 0 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மாடலஸை ரிமூவ் பண்ணணும். மாடலஸை ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ இந்த மாடலஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டில் 3 minus x. ஓகேங்களா? ஸோ -7 less than 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது 2 டேட் பண்ணிடணும். 2 பார்ட்ஸாக, ஃபஸ்ட்டு ப்ளஸ் பார்ட்டு, அதுக்கப்புறம் மைனஸ் பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பார்ட்டு, ப்ளஸ் ஆஃப் 3 minus x. ஸோ ப்ளஸ் ஆஃப் 3 minus x -7 less than 0. இது ப்ளஸ் பார்ட்டு. நெக்ஸ்ட் மைனஸ் பார்ட்டு. மைனஸ் பார்ட்னா மைனஸ் ஆஃப் 3 minus x -7 less than 0. இப்போ ரெண்டு பார்ட்டாக பிடிச்சாச்சு. இது சிம்பிளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணாங்க 3 minus x -7 less than 0. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணினாக்கா ஸோ மைனஸ் எக்ஸு 3 + 7 மைனஸ் செப்பரேட் பண்ணினாக்கா ஸோ -4 less than 0. -4 less than 0.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும். த்ரோட்டாக என்ன பண்ணணும், -1 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன ஆகிடும், இதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ த்ரோட்டாக என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பை -1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 <0. ஓகேங்களா. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. சிம்பிளை வந்து என்ன பண்ணணும், இந்த ஈக்குவல் லெஸ் சிம்பிள் என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா. ஸோ இது சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸு இந்த +4 ஈக்குவல் அன்சைன் பண்ணாக்கா அந்த லெஸ் கிரேட்டர் சிம்பிளுக்கு அன்சைன் பண்ணாக்கா மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ -4. அப்போ எக்ஸு கிரேட்டர் தென் -4 வரும். ஓகேங்களா. சொல்ல புரியுது. அப்போ மைனஸால் த்ரோட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இருக்கிற அந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா அது என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸு கிரேட்டர் தென் -1. நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ணுவோம். ஸோ மைனஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணினாக்கா -3 ப்ளஸ் எக்ஸு -7 <0. ஓகேங்களா. ஸோ -3 -7 சேம் சைன் ஆட் பண்ணினாக்கா -10. ஸோ அப்போ எக்ஸு -10 <0. ஸோ எக்ஸ் மட்டும் கிரேட்டர் -10 ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +10. ஸோ எக்ஸ் <10 வந்துடும். ஓகேவா. ஸோ இதை நம்பர் லைனில் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்பர் லைனில் அப்ளை பண்ணினாக்கா என்ன வருது பாருங்கள். ஸோ நம்பர் லைன் ஸோ +∞ -∞ சம்பளம் நம்பர் வந்திருக்கு -4 and 10 வந்திருக்கு. ஸோ -4 இங்கே போட்டுக்கலாம், இல்லை 10 போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எக்ஸு கிரேட்டர் தென் -4. எக்ஸ் வந்து என்னது, கிரேட்டராக இருக்குது. -4 கிரேட்டர்னா அப்போ எந்த சைடு மூவ் பண்ணால் பாசிட்டிவ் சைடு மூவ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ பாசிட்டிவ் எந்த சைடு மூவ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -4 -4ஓட கிரேட்டராக இருந்தாக்கா அப்போ இந்த சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸ் லெஸ் தென் 10 10ஓட லெஸ்ஸாக இருந்தாக்கா நெகட்டிவ் சைடு மூவ் ஆகும். அப்போ 10லேருந்து என்ன பண்ணால் நெகட்டிவ் இந்த சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இதை ரைட் பண்ணுறதுனாக்கா, ஸோ -4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னாக்கா -4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே இன்க்ளூட், -4 இன்க்ளூட் கிடையாது, 10 இன்க்ளூட். எனக்கு லெஸ் தென் சிம்பிள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. இதுதான் சொல்யூஷன். சால்வ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ரோம் லெட்டர் கொஸ்டின் இஸ் சால்வ் மாடுலஸ் ஆஃப் 4x - 5 greater than or equal to -2. ஓகேங்களா. இது சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் 4x - 5 greater than or equal to -2. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த -2வை இன்சைட் மூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 4x - 5 + 2 greater than or equal to 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மாடுலஸை ரிமூவ் பண்ணணும். மாடுலஸ் ரிமூவ் பண்ணினா என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 4x - 5 + 2 greater than or equal to 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். ப்ளஸ் டேர்மு மைனஸ் பார்ட், ப்ளஸ் பார்ட்டு மைனஸ் பார்ட்டாக டிவைட் பண்ணினாக்கா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பார்ட்னா ப்ளஸ் ஆஃப் 4x - 5 + 2 greater than or equal to 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் பார்ட்னாக்கா மைனஸ் ஆஃப் 4x - 5 + 2 greater than or equal to 0. ஸோ இதை சிம்பிளேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரூம் பண்ணினாக்கா 4x - 5 + 2 greater than or equal to 0. ஸோ 4x - 5 + 2. ஸோ டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணினாக்கா -3 greater than or equal to 0. ஓகேங்களா. ஸோ இந்த -3 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4x greater than or equal to +3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். எக்ஸ் ஸோ இந்த 4 மல்டிப்ளை இருக்குது, ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் greater than or equal to 3/4. ஓகேங்களா. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் சைன் அப்ளை பண்ணால் நான் -4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா. +2 greater than or equal to 0. ஸோ -4x ரெண்டு சேம் சைன் அதுக்கு ஆட் பண்ணினாக்கா நான் +7 greater than or equal to 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், -4x அப்படியே இருக்கட்டும். இந்த +7 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா மைனஸ் ஆகிடும். ஸோ -7. ஸோ எக்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் தான் இருக்கும் சைடு, அதனால் மைனஸ் ஆச்சுன்னா அதை பாசிட்டிவ் மாற்றணும். ஓகேங்களா. ஸோ அப்போ த்ரோட்டா என்ன பண்ணணும், மைனஸால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். த்ரோட்டா மைனஸால் மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸாக மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டி சிம்பிள் வந்து அப்படி என்ன பண்ண ரிவர்ஸ் ஆர்டராக வந்துடும். ஓகேங்களா. ஆப்போசிட்டாக வந்துடும். ஓகேங்களா. இப்போ கிரேட்டராக இருந்துச்சுனாக்கா லெசன் சிம்பிள் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ த்ரோட்டா மைனஸாக மல்டிப்ளை பண்ணும்போது +4x ஆகிடும், இங்கே 7 ஆகிடும், +7 ஆகிடும். அப்போ இந்த சிம்பிள் மாறும். ஓகேங்களா. மாற்றி போகணும், அதே சிம்பிள் இருக்கக்கூடாது. அப்போ கிரேட்டர் சிம்பிள் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் ஆகிடும். லெஸ் ஆர் ஈக்குவல் சேஞ்ச் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேணும். இந்த 4 ஆன்சர் பண்ணாக்கா மல்டிப்ளை இருக்குது டிவைட் ஆகிடும். ஸோ x less than or equal to 7/4. ஸோ x equal to
less than or equal to 7/4 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்பர் லைனில் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்பர் லைன் அப்ளை பண்ணிங்கனாக்கா பாருங்கள். ஸோ திஸ் சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி, திஸ் சைடு இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நம்மளுக்கு என்ன நம்பர் 3/4 அண்டு 7/4 வந்திருக்கு. அப்போ இங்கே 3/4 போட்டுங்க, 3/4 இங்கே 7/4 போட்டுங்க. இது சின்னது, இது பெருசு ஓகேங்களா. ஸோ அதை தகுந்த போகணும். இப்போ கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3/4. அப்போ எக்ஸ்ன்னு அது கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டு இருக்குது 3/4. 3/4 கிரேட்டராக இருக்குது. அப்போ கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பாசிட்டிவ் சைடு மூவ் பண்ணணும். அப்போ எக்ஸு 3/4லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், இந்த சைடு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு லெஸ் than or equal to 7/4. எக்ஸ் லெஸ் than or equal to 7/4 இருக்குது. அப்போ 7/4ஓட லெஸ்னாக்கா நெகட்டிவ் சைடு. அப்போ இங்கே 7/4லேருந்து ஆரம்பித்து என்ன பண்ணணும், இந்த சைடு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. இது ஃபுல்லாக ஓகேங்களா. அப்போ 3/4 இன்க்ளூடு 7/4 இன்க்ளூடு. அப்போ இந்த நம்பர்லேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு அந்த பாசிட்டிவ் போயிட்டே இருக்குது. அப்படி எது இருக்குன்னு தெரியல. அதுமாதிரி 7/4ல் ஸ்டார்ட் பண்ணி அப்படி நெகட்டிவ் சைடு போயிட்டே இருக்குது, எதுவும் தெரியல. ஸோ அதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சொல்யூஷன் எப்படி ரைட் பண்ணலாம், எக்ஸு பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதலாம் ஓகேங்களா. ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு அந்த ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்போ ஆர்னு சொல்லலாம், ரியல் நம்பர் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் சொல்யூஷன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமீட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் ரோமீட்டர். எக்ஸைஸ் 2.2ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் ரோமீட்டர். ஸோ சால்வ் மாடலஸ் ஆஃப் 3 - 3/4x less than or equal to 1/4 ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். மாடலஸ் ஆஃப் 3 - 3/4 x less than or equal to 1/4. ஃபஸ்ட்டு இந்த less than or equal இந்த சைடு இருக்க இந்த 1/4 அப்படி என்ன பண்ணி இந்த சைடு மூவ் பண்ணினா மைனஸ் ஆகிடும். ஸோ மாடலஸ் ஆஃப் 3 - 3/4 x minus 1/4 less than or equal to 0 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மாடலஸ் ரிமூவ் பண்ணணும். மாடலஸ் ரிமூவ் பண்ண என்ன பண்ணாது, ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் மாடலஸ் ரிமூவ் பண்ணால் ப்ராக்கெட் அப்ளை பண்ணணும். மாடலஸ் மறுபடியும் போடக்கூடாது. ஸோ 3 - 3/4 x minus 1/4 less than or equal to 0. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டேம் நெகட்டிவ் டேம் தனித்தனியாக என்ன பண்ணணும், செப்பரேட்டாக என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேம் பண்ணால் ப்ளஸ் ஆஃப் 3 - 3/4 x minus 1/4 less than or equal to 0. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டேம் பண்ணால் மைனஸ் ஆஃப் 3 - 3/4 x minus 1/4 less than or equal to 0 ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணுவோம், வெரி ஈஸி. ஸோ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணினாக்கா 3 - 3/4 x minus 1/4 less than or equal to 0. ஸோ இந்த டேர்ம்ஸ் பண்ணால் 2 ஃப்ராக்ஷனாக இருக்குது, இது ஃப்ராக்ஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், எல்சிஎம் நம்ம 4 எடுத்துக்கலாம். எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ என்ன வரும் பாருங்கள், எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ டினாமினேட்டரில் 4 இல்லை. இப்போ 4ஆல் இது மல்டிப்ளை பண்ணினாக்கா 12 ஆகிடும். 12 நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ மைனஸ் 3x இங்கே டினாமினேட்டர் 4 இருக்குது. ஸோ -1 less than or equal to 0 ஓகேங்களா. எல்சிஎம் தெரியல உங்களுக்கு. ஸோ 4 எல்சிஎம் இங்கே 4 இருக்குது, 4 இது மட்டும் தான் 4 இல்லை. அதனால் 4ஆல் இது மட்டும் மல்டிப்ளை பண்ண போதும், ரிமைனிங் நியூமெரில் இருக்குது அப்படியே ரைட் பண்ண போதும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ லைக் டைம்ஸை குரூப் பண்ணுங்கள். ஸோ 12 + 1 மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணினா 12 - 1 is 11 ஆகிடும். ஸோ அப்போ 11 - 3x ஓகேங்களா. ஸோ by 4 less than or equal to 0. இந்த 4 சைடு மூவ் பண்ணிங்கனாக்கா 0 ஆகிடும் ஓகேங்களா. இந்த 4 வந்து less than or equal to மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், 0 × 4 0 ஆகிடும். ஸோ 11 - 3x less than or equal to 0. ஸோ x ஃபைன் பண்ணணும். ஸோ -3x 11 ஆன்சர் மூவ் பண்ணால் மைனஸ் ஆகிடும், less than or equal to -11 ஆகிடும். ஸோ எக்ஸ் எப்பயுமே எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொன்னால், ஸோ நான் மைனஸால் த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணும். மைனஸால் த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணால் அது ப்ளஸ் ஆகிடும். இப்போ த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸை மல்டிப்ளை பண்ணால் பண்ணுது இன்இக்வாலிட்டி சிம்பிள்னா பண்ணணும், ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணணும். இது வெரி இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ 3x ப்ளஸ் ஆகிடும், இங்கே 11 ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த லெஸ் than or equal to சிம்பிள் வந்து கிரேட்டர் than or equal to சிம்பிள் மாற்றணும் ஓகேங்களா. ஏன்னாக்கா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அதை மாற்றணும். இந்த சென்டரில் வந்து ஈக்குவல் சிம்பிள் இருந்தாக்க ரெண்டு சைடு மைனஸ் வந்து கேன்சல் பண்ணணும். ஆனால் இன்இக்வாலிட்டியில் இது மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது, ரெண்டு சைடு மைனஸ் இருக்கு கேன்சல் பண்ணக்கூடாது, அது தப்பாயிடும். ஸோ ப்ளஸ்ஸாக மாற்றினாக்கா த்ரோட்டா என்ன பண்ணணும், மைனஸாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை வந்து மாற்றணும். லெஸ் than or equal to இருந்தாக்கா கிரேட்டர் than or equal மாற்றிடும், கிரேட்டர் than or equal இருந்தாக்கா லெஸ் than or equal மாற்றிடும். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ 3 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் than or equal to 11/3. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ ஃபைன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் சைடு. ஸோ அப்போ நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னாக்கா
ஸோ மைனஸ் ஆஃப் திஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா -3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3/4x ஸோ -1/4 லெஸ் than or equal to 0. ஸோ இதுக்கு அதுமாரி என்ன பண்ணலாம், LCM 4 எடுங்க. LCM 4 எடுத்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கு மட்டும் தான் டினாமினேட்டரில் 4 இல்லை, இந்த 2க்கும் 4 இருக்குது. அப்போ இது 4 மல்டிப்ளை பண்ணினாக்கா -12 ஸோ ப்ளஸ் 3x ஸோ -1 லெஸ் than or equal to 0. ஓகேங்களா. ஸோ -12 -1 சேம் சைன் ஆட் திஸ். ஸோ -13 ஸோ ப்ளஸ் 3x by 4 less than or equal to 0. அடுத்து சேம் இந்த டினாமினேட்டர் இந்த 4 இன்சைட் மூவ் பண்ணினாக்கா 0 ஆகிடும். ஸோ -13 ப்ளஸ் 3x less than or equal to 0. ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் x. ஸோ 3x மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த -13 அன்சைட் மூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 13. ஸோ x less than or equal to 3 அன்சைட் மூவ் பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ 13/3. ஸோ x equal to less than or equal to 13/3. ஓகேங்களா. ஸோ நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணுவோம். நம்பர் லைனில் போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 11/3 13/3. ஸோ அப்போ இங்கே 11/3 போடுவோம், இங்கே 13/3 போடுவோம். ஓகேங்களா. இப்போ கண்டிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக இருக்கு பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் than or equal to 11/3. ஓகேங்களா. 11/3 கிரேட்டராக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சைடு, அப்போ பாசிட்டிவ் எனக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷன் எக்ஸ் லெஸ் than or equal to 13/3. இப்போ 13/3 லெஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நெகட்டிவ் சைடு இந்த சைடு மூவ் பண்ண போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் than or equal to வந்திருக்கு, கிரேட்டர் than or equal to வந்திருக்கு, ஈக்குவல் சிம்பிள் வந்துருக்கு பாருங்க. கிரேட்டர் than or equal சிம்பிள் வந்திருக்கு, லெஸ் than or equal சிம்பிள் வந்திருக்கு. அப்போ அந்த நம்பரும் இன்க்ளூட் அர்த்தம். 11/3 இன்க்ளூடு, 13/3 இன்க்ளூட். அப்போ அது இன்ட்ரோல் எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா ஃபைனலி 11/3 less than or equal to x greater than or equal to 11/3. ஸோ அப்போ 11/3 less than or equal to x less than or equal to 13/3. That's all. இது நம்மளுக்கு சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல ரோம் லெட்டர் 4 கொஸ்டின் மாடலஸ் ஆஃப் x -10 less than -3. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் இன்சர்ட் மூவ் பண்ணுவோம். ஸோ மாடலஸ் ஆஃப் x -10 மைனஸ் இன்சர்ட் மூவ் பண்ணால் +3 ஆகிடும். ஸோ லெஸ் தென் 0. ஓகேங்களா. ஸோ அப்போ மாடலஸ் ஆஃப் x -10 + 3. ஸோ சப்ராக்ட் பண்ணினாக்கா -7 less than 0. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாடலஸை ரிமூவ் பண்ணுவோம். மாடலஸ் ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் -7 less than 0. ஸோ ப்ளஸ் டெம் மைனஸ் டெம் தந்திரம் பிடிச்சிக்கலாம். ப்ளஸ் டெம் பார்த்தீங்கன்னா +x -7 +x -7 less than 0. நெக்ஸ்ட் மைனஸ் டெம்னா -x -7 less than 0. மைனஸ் டெம் ப்ளஸ் டெம் தந்திரம் பிடிச்சிச்சு. ஓகேங்களா. இப்போ எக்ஸ் -7 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்போ less than 7. நெக்ஸ்ட்டு -x. ஸோ -x இருக்கக்கூடாது. அப்போ த்ரோட்டா என்ன பண்ணணும், -7 நான் மட்டில் போனீங்கன்னாக்கா ஸோ +x ஆகிடும், +7 ஆகிடும். அப்போ இந்த சிம்பிளை மாற்றணும் சொன்னால லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் சிம்பிள் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸு இந்த +7 ஆன்சர் பண்ணால் -7 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ -7. ஸோ எக்ஸ் எப்பவுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்ன பண்ணால் த்ரோட்டா என்ன பண்ணால் -7 மல்டிப்ளை பண்ணுறோம். -7 மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த 7 ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ லெஸ் தென் இருக்கிறது கிரேட்டர் தென் மாற்றிடும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும், இந்த +7 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா -7 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் தென் 7, எக்ஸ் கிரேட்டர் தென் -7 இருக்குது. ஸோ அப்போ நம்பர் லைனில் போட்டிங்கனாக்கா ஸோ நம்பர் லைன் போட்டிங்கனாக்கா ப்ளஸ் இன்விட்டு மைனஸ் இன்விட்டி +7 -7 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 7, எக்ஸ் லெஸ் தென் 7னாக்கா 7 லெஸ்ஸாக இருக்குது. அப்போ 7 லெஸ்ஸானாக்கா நெகட்டிவ் சைடு இன்சைட் மூவ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் -7னாக்கா -7 கிரேட்டர்னாக்கா பாசிட்டிவ் சைடு இன்சைட் மூவ் போகணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ட்ரோல் எப்படி வரும்னாக்கா ஸோ -7 less than x less than 7. ஓகேங்களா. ஸோ -7 இன்க்ளூட் கிடையாது, +7 இன்க்ளூட் கிடையாது, பிட்வீனில் இருக்கிற நம்பர் தான் இன்க்ளூட். இதுதான் சொல்யூஷன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் இஸ் சால்வ் 1/mod of 2x - 1 less than 6 and express the solution using the interval notation. interval notationல கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பருங்க 1/mod of 2x - 1 less than 6. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸ் வந்து அப்படியே இன்சைட் மூவ் பண்ணினாக்கா நான் இதுக்கும் 6க்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ அப்போ 1 less than 6 into modulus of 2x - 1.
ஓகேங்களா. இந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸ் இன்சென்ட் பண்ணினாக்கா 6க்கு மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 1 வந்து இன்சென்ட் மூவ் பண்ணினாக்கா மைனஸ் ஆகிடும். இந்த 1 அப்படி இன்சென்ட் பண்ணால் மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ இன்சென்ட் 0 ஆகிடும். அப்போ 0 லெஸ் தென் 6 இன்ட்டு மாலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ மாலஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரீரைட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ 6 இன்ட்டு மாலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1 மைனஸ் 1 greater than 0. ஓகேங்களா. இதை வந்து அப்படியே என்ன பண்ணி இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ரைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ 6 மாலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1 மைனஸ் 1 ஸோ greater than 0. ஓகே. இப்போ மாலஸை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ மாலஸ் ரிமூவ் பண்ணாக்க என்ன பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் எங்கே போனால் இங்கே ஃப்ரண்ட்டில் போடலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 6 இன்ட்டு 2x மைனஸ் 1 மைனஸ் 1 greater than 0. ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்ம் தானே பிடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 6 இன்ட்டு 2x மைனஸ் 1 மைனஸ் 1 greater than 0. நெக்ஸ்ட் மைனஸ் டேர்ம்னா மைனஸ் 6 இன்ட்டு 2x மைனஸ் 1 மைனஸ் 1 greater than 0. ஓகேங்களா. ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணுவோம். 6 உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா 12x 6 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 1 greater than 0. ஸோ 12x அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் 6 மைனஸ் 1 சேம் சைன் ஆட் திஸ். ஸோ மைனஸ் 7 greater than 0. ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் எக்ஸ். ஸோ 12x இங்கே இருக்கட்டும். இந்த மைனஸ் 7 மூவ் டு அந்த சைடு. ஸோ ப்ளஸ் 7 ஸோ greater than ப்ளஸ் 7. ஸோ ஃபைண்ட் எக்ஸ். இந்த 12 அந்த சைடு மூவ் பண்ணால் டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் greater than 7/12. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டேர்மு. ஸோ மைனஸ் 6 உள்ள மட்டும் மைனஸ் 12x. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 minus 1 greater than 0. So minus 12x. So different signs plus 6 minus 1. So separate பண்ணினாக்கா plus 5 greater than 0. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 12x. இந்த ப்ளஸ் 5 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா மைனஸ் ஆகிடும். ஸோ greater than minus 5. ஸோ எக்ஸ் எப்பவுமே ப்ளஸ் ஆகுன்னு சொன்னேன். ஸோ அதனால் இந்த ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணால் த்ரோட்டாக மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். த்ரோட்டாக மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் வந்து என்ன பண்ணும், அப்படியே ஆப்போசிட்டாக டர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 12x ப்ளஸ் ஆகிடும். இப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து லெஸ் தென் சிம்பிளாக மாற்றிக்கணும் ப்ளஸ் 5. ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 12 ஆன்சர் பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ 5/12. ஸோ எக்ஸ் 5/12. ஸோ எக்ஸ் greater than 7/12. ஸோ நம்பர் லைனில் அப்ளை பண்ணுவேன். நம்பர் லைனில் அப்ளை பண்ணிங்கனாக்கா ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 7/12 5/12 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே 5/12 வந்து போடும். 5/12 இங்கே 7/12 போடும். இப்போ கண்டிஷன் பாருங்கள். எக்ஸ் கிரேட்டர் தான் 7/12. எக்ஸ் வந்து நான் 7/12 கிரேட்ரு. இப்போ 7/12 கிரேட்டர்னாக்கா எந்த சைடு மூவ் ஆகுனாக்கா பாசிட்டிவ் சைடு. அப்போ 7/12 பாசிட்டிவ் இந்த சைடு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் கண்டிஷன் பண்ணால் எக்ஸ் லெஸ் தென் 5/12. 5/12 லெஸ்னாக்கா நெகட்டிவ் சைடு மூவ் ஆகும். அப்போ 5/12 வந்து நெக்ஸ்ட் இந்த சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா. இது இந்த சைடு மூவ் ஆகுது, இது இந்த சைடு மூவ் ஆகுது. ஓகேங்களா. அப்போ சென்ட்ரல் கேப் விடு பாருங்கள். ஸோ அதனால் இது இன்டர்வல் எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி நான் 5/12 அப்புறம் 7/12 டு இன்ஃபினிட்டி. அப்போ ரெண்டு ஜாயின் பண்ணதுக்கு யூனியன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு நம்பருமே இன்க்ளூட் கிடையாது. மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது, 5/12 இன்க்ளூட். ஏன்னா லெஸ் தென் சிம்பிள் தான் வந்திருக்கு, கிரேட்டர் சிம்பிள் வந்திருக்கு, ஈக்குவல் சிம்பிள் வரல. ஸோ அதனால் ஸோ இது எப்படி ரைட் பண்ணதுனாக்கா ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் தான். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 5/12. இந்த இன்டர்வல் பண்ணாக்கா 7/12 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ரெண்டு இன்டர்வலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு யூனியன் பாண்ட். தட்ஸ் ஆல். இதுதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 3. ஸோ செகண்ட் சம் மாடல் தான் அது. ஸோ அதே மாடல் தான். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ரைட் த கொஸ்டின் ரைட் பண்ணிக்கணும். மைனஸ் 3 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த -2 ஆன்சர் மூவ் பண்ணுவோம். ஸோ -3 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ -3 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் 2 are both same sign. So add this plus 7 less than or equal to 0. Next மாலஸ் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ மாலஸ் ரிமூவ் பண்ணணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணும். ஸோ அந்த மாலஸ் ரிமூவ் பண்ணுறது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் -3x ப்ளஸ் 7 less than or equal to 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டேமு மைனஸ் டேமு தனித்தனியாக பிடிச்சிக்கும். ஸோ ப்ளஸ் டேம் ஆஃப் -3x ப்ளஸ் 7 less than or equal to 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் டேமு மைனஸ் ஆஃப் -3x plus 7 less than or equal to 0. ஓகேங்களா.
ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3x ப்ளஸ் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ மைனஸ் 3x அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 7 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா மைனஸ் டைம் ஆகிடும். ஸோ அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 7. ஸோ எப்பவுமே எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் த்ரோட் என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த இன்இக்வாலிட்டி இருக்கிற இந்த சிம்பிள் என்ன பண்ணணும், அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ மைனஸால் த்ரோட்டை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 3x இங்கே ப்ளஸ் 7 ஆகிடும். ஸோ இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடும். ஓகேங்களா? ஸோ 3x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 find x. ஸோ அப்போ x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 3 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா டிவைட் ஆகிடும் 7/3. ஸோ x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 7/3. நெக்ஸ்ட் நெகட்டிவ் சைடு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் x. ஸோ 3x இந்த ப்ளஸ் 7 ஆன்சர் மூவ் பண்ணாக்கா மைனஸ் 7 ஆகிடும். ஸோ அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் x. ஸோ 3 மூவ் டு த அதர் சைடு. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 7/3. ஸோ x less than or equal to minus 7/3. ஸோ நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணுவோம். நம்பர் லைன். ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் 7/3 ப்ளஸ் 7/3 வந்துருக்கு. ஸோ ஓகே, இங்கே மைனஸ் 7/3 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ப்ளஸ் 7/3 அப்ளை பண்ணி. ஓகே, இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள். கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7/3. இப்போ 7/3 கிரேட்டராக இருக்குது. 7/3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரேட்டராக இருந்துச்சுனாக்கா இப்போ எந்த சைடு மூவ் பண்ணணும், கிரேட்டர்னாலே பாசிட்டிவ் சைடு மூவ் பண்ணணும். இந்த சைட் போயிட்டே இருக்கும். 7/3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி சைட் போய்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 7/3. 7/3 மைனஸ் 7/3 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லெஸ்ஸாக இருக்குது. அப்போ லெஸ் ஆனாலே நெகட்டிவ் சைடு. அப்போ மைனஸ் 7/3லேருந்து என்ன பண்ணணும், நெகட்டிவ் சைடு இந்த சைடு மூவ் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ போன சம் மாதிரி செகண்ட் சம்மாலே பாருங்கள் சென்டரில் கேப் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இன்டர்வல் எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா, ஸோ இதில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் கிரேட்டர் தென் ஈக்குவல் சிம்பிள் வந்துருக்கு. அப்போ இது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா, ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் 7/3 என்ன வேணும், க்ளோஸ்டு இன்டர்வல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். அதுமாதிரி இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட்டு கம்மா ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ண ஜாயின் பண்ணதுக்கு யூனியன் போகணும். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு என்னன்னாக்கா ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் இன்டர்வல் கம்மா மைனஸ் 7/3 க்ளோஸ்டு ப்ராக்கெட். அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏன் போகிறோம்னாக்கா இந்த லெஸ் தான் பாருங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்துருக்கு பாருங்கள், அதான் முக்கியம். அதனால் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அப்போ யூனியன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 7/3 இன்க்ளூடு ஈக்குவல் சிம்பிள் வந்துருக்கு பாருங்கள், இன்க்ளூடு. அப்போ அதனால் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்ளை பண்ணி 7/3 கம்மா இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல். தட்ஸ் ஆல். இதான் நம்மளுக்கு சொல்யூஷன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2 question number 4. The question is solve 2 into modulus of x plus 1 minus 6 less than or equal to 7 and graph the solution set in a number line. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ரைட் பண்ணுவோம். ஸோ 2 into modulus of x plus 1 minus 6 less than or equal to 7. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 7 இன்சைட் மூவ் பண்ணினாக்கா மைனஸ் 10 ஆகிடும். ஸோ அப்போ 2 into modulus of x plus 1 minus 6 minus 7 less than or equal to 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 into modulus of x plus 1 minus 6 minus 7. Both are same sign. Add this. So minus 13 less than or equal to 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாலஸ் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ மாலஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகணும். ஓகேங்களா? அங்கே போடக்கூடாது. மாலஸுங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிங்கனாக்கா தப்பாகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எங்கே போனாக்கா மாலஸ்க்கு ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அதுக்கு முன்னாடி போடணும். ஸோ முன்னாடி எதாவது நம்பர்னா நம்பருக்கு முன்னாடி போகணும். ஓகேங்களா? ஸோ மாலஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 2 into x plus 1 minus 13 less than or equal to 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ளஸ் டைமு மைனஸ் டைமு செப்பரேட்டாக என்ன பண்ணணும், டேட் பண்ணிக்கும். ப்ளஸ் டைம் ஃபஸ்ட்டு எடுக்கும். ப்ளஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஆஃப் 2 into x plus 1 minus 13 less than or equal to 0. நெக்ஸ்ட் மைனஸ் டைம் பண்ணாக்கா மைனஸ் 2 into x plus 1 minus 13 less than or equal to 0. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளை பண்ணுவோம். 2 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 2x plus 2 minus 13 less than or equal to 0. ஸோ அப்போ 2x, ஸோ டிஃப்ரெண்ட் சைன் செப்பரேட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸ் 2 மைனஸ் 13 செப்பரேட் பண்ணாக்கா மைனஸ் 11 less than or equal to 0. ஸோ ஃபைண்ட் எக்ஸ். ஸோ 2x மட்டும் இங்கே இருக்கட்டும். மைனஸ் 11 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் டைம் ஆகிடும். ஸோ லெஸ் than or equal to ப்ளஸ் டைம். ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் than or equal to இந்த 2 ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா டிவைட் ஆகிடும். அப்போ 11/2 ஆகிடும். 11/2. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் than or equal to 11/2. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம்ஸு.
ஸோ மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் 13 லெஸ் than or equal to 0 ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் 2x both are same sign minus 2 minus 13 so minus 15 less than or equal to 0 ஓகேங்களா. ஸோ த்ரோட்டா என்ன பண்ண மைனஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஏன்னாக்கா எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ த்ரோட்டா என்ன பண்ண மைனஸாக மல்டிப்ளை பண்ணினாக்கா என்ன ஆகிடும், ப்ளஸ் டேம் ஆகிடும், இது ப்ளஸ் டேம் ஆகிடும். இப்போ என்ன பண்ண இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் என்ன பண்ண ஆப்போசிட்டாக டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ லெஸ் than or equal to வந்து கிரேட்டர் than or equal to 0 போட்டோம் ஓகேங்களா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 2x இந்த ப்ளஸ் 15 ஆன்சர் பண்ணாக்கா மைனஸ் 15 ஆகிடும், கிரேட்டர் than or equal to மைனஸ் 15. ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் than or equal to இந்த 2 ஆன்சர் பண்ணால் டிவைட் ஆகிடும். ஸோ மைனஸ் 15/2 ஓகேங்களா. ஸோ எக்ஸ் கிரேட்டர் than or equal to மைனஸ் 15/2. ஸோ நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணுவோம். ஸோ நம்பர் லைன் ஃப்ளோட் பண்ணிங்கனாக்கா ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் 15/2 ஸோ மைனஸ் 15/2 ப்ளஸ் 11/2 ப்ளஸ் 11/2 ஓகேங்களா. ஸோ கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் லெஸ் than or equal to 11/2 ஓகேங்களா. எக்ஸ் லெஸ் than or equal to 11/2னா 11/2 லெஸ்ஸாக இருக்கணும். 11/2 லெஸ்ஸாக நெகட்டிவ் சைடு மூவ் பண்ணணும். அப்போ 11/2 ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ் சைடு இந்த சைடு மூவ் பண்ணணும் ஓகேங்களா. இந்த சைடு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு கிரேட்டர் than or equal to மைனஸ் 15/2 மைனஸ் 15/2 கிரேட்டராக இருக்குது. அப்போ மைனஸ் 15/2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லெஸ் than or equal சிம்பிள் வந்துருக்கு பாருங்க, ரெண்டுத்துமே ஈக்குவல் சிம்பிள் வந்துருக்கு. கிரேட்டர் than or equal லெஸ் than or equal ஸோ இன்க்ளூடு. அப்போ மைனஸ் 15/2லேருந்து என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். எந்த சைடு மூவ் பண்ணாக்கா எக்ஸ் கிரேட்டர் than or equal அப்போ பாசிட்டிவ் சைடு இந்த சைடு மூவ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ நம்பர்லையும் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ சொல்யூஷன் ட்ராப் பண்ணணும் இன்டர்வல் ஓகேங்களா. ஸோ இது இப்போ எப்படி இன்டர்வல் ரைட் பண்ணுறதுனாக்கா ஸோ ரெண்டுமே இன்க்ளூடு மைனஸ் 15/2 இன்க்ளூடு 11/2 இன்க்ளூடு. ஸோ அதனால் எப்படி ரைட் பண்ணாக்கா மைனஸ் 15/2 லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than or equal to 11/2 இது இன்டர்வல் ஓகேங்களா. சொல்யூஷன் செட்டாக ரைட் பண்ணாக்கா ரெண்டுமே க்ளோஸ்டு ப்ராக்கெட் பண்ணும் ஓகேங்களா. சொல்யூஷன் செட்னாக்கா ரெண்டுமே என்னது இன்க்ளூடுன்றதால மைனஸ் 15/2 11/2 ரெண்டுமே என்ன க்ளோஸ் இன்டர்வல், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணும். எப்படி ரைட் பண்ணும் இது இன்டர்வல், இது சொல்யூஷன் செட் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். Next exercise 2.2 question number 5 solve 1/5 into modulus of 10x minus 2 less than 1 ஓகேங்களா. ஸோ வெரி சிம்பிள் சம்மு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரைட் பண்ணுவோம் 1/5 into modulus of 10x minus 2 less than 1 ஓகேங்களா. ஸோ இந்த 1/5 இருக்குல்ல, இந்த 1/5 அப்படியே இன்சைட் மூவ் பண்ணினாக்கா இங்கே மல்டிப்ளை ஆகிடும் ஓகேங்களா. வெறும் 5 ஒரே ஹோல் நம்பராக இருந்துச்சுனாக்கா அது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 1/ல இருக்குது. அப்போ இந்த டேர்ம் வந்து டினாமினேட்டரில் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே இன்சைடு மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடுங்க ஓகேங்களா. அந்த 5 இங்கே வந்துச்சுனாக்கா இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ மாலஸ் ஆஃப் 10x minus 2 less than 5 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ மாடலஸ் ரிமூவ் பண்ணுங்கள். மாடலஸ் ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 10x minus 2 less than 5. இப்போ இந்த 5 இன்சைட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணிக்கலாம், முன்னாடி ஸ்டெப்பில் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10x minus 2 5 இன்சைட் பண்ணால் -5 less than 0. இந்த ஸ்டெப்பில் இங்கே பண்ணிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டேம் மைனஸ் டேமு டே பண்ணிக்கலாம். ப்ளஸ் டேம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆஃப் 10x minus 2 -5 less than 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் டேம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 10x minus 2 -5 less than 0 ஓகேங்களா. ஸோ சிம்ப்ளை பண்ணுவோம். ஸோ 10x minus 2 -5 less than 0. So 10x minus 2 -5 same sign, add this, so -7 less than 0. So but 10x minus 1 answer move பண்ணா plus ஆயிடும். So less than +7. So find the x. So x less than 10 answer பண்ணா divide ஆயிடும் 7/10. x less than 7/10. Next negative term. So minus உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா -10x. So minus na minus plus 2 ஆயிடும் -5 less than 0. So -10x plus 2 -5 different sign separate them. So -3 less than 0. So x plus r சொன்ன பாசிட்டிவ் டேர்மாக இருக்கணும். ஸோ நெகட்டிவ் டேர்மாக இருக்குது. த்ரோட்டா என்ன பண்ணணும், மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணணும். த்ரோட்டா மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணினாக்கா இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிளை என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக டேர்ன் பண்ண சொன்னோம் ஓகேங்களா. ஸோ அப்போ மைனஸ் ஆர் த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 10x plus 3 இந்த லெஸ் தென் சிம்பிளை கிரேட்டர் சிம்பிளாக டேர்ன் பண்ணி ஓகேங்களா. ஸோ மைனஸ் ஆர் மல்டிப்ளை பண்ணுறதால் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10x இந்த ப்ளஸ் 3 ஆன்சர் மூணால் -3 ஆகிடும். ஸோ அப்போ கிரேட்டர் தென் -3 ஓகேங்களா. ஸோ ஃபைண்ட் தி எக்ஸு. ஸோ எக்ஸ் மட்டும் கிரேட்டர் இந்த 10 ஆன்சர் பண்ணால் டிவைட் ஆகிடும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் -3/10. எக்ஸ் கிரேட்டர் தென் -3/10.
நெக்ஸ்ட் நம்பர் லைன் அப்ளை பண்ணலாம். நம்பர் லைனில் போட்டிங்கனாக்கா ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ என்ன நம்பருக்கு வந்துருக்கு பாருங்கள், -3/10 7/10 வந்திருக்கு. ஸோ -3/10 எடுத்த -3/10 ரைட் பண்ணிக்கணும் நெகட்டிவ் சைடு. 7/10 பாசிட்டிவ் 7/10 ஓகேங்களா. ஸோ இப்போ கண்டிஷன் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 7/10. எக்ஸ் லெஸ் தென் 7/10னாக்கா எந்த சைடு மூவ் பண்ணாக்கா நெகட்டிவ் சைடு. அப்போ 7/10லேருந்து நான் இப்போ நெகட்டிவ் சைடுனாக்கா இந்த சைடு மூவ் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தென் -3/10. எக்ஸ் கிரேட்டராக இருக்குது -3/10ஓட. ஸோ அப்போ என்னன்னா கிரேட்டர் அர்த்தம் பாசிட்டிவ் சைடு. அப்போ இங்கேருந்து என்ன பாசிட்டிவ் சைடு இந்த சைடு மூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நம்பர் லைன் ட்ராப் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் ரைட் பண்ணணும். ஃபைனலி சொல்யூஷன் எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா இப்போ ரெண்டு நம்பருமே இன்க்ளூட் கிடையாது, ஏன்னா லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் சிம்பிள் வந்துருக்கு, ஈக்குவல் சிம்பிள் வரல. ஸோ அதனால் இது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா ஃபஸ்ட்டு -∞, -3/10. ஸோ இது வரக்கூடாது சரியானாக்கா. இது ரெண்டுமே என்னது பிட்வீன் இன்சைடு போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுது எப்படின்னாக்கா -3/10 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 7/10 ரைட் பண்ண போதும் ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் செட்டாக ரைட் பண்ணுறது வந்தாக்கா -3/10, 7/10 ரைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே இன்க்ளூட் கிடையாது, அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இது இன்டர்வலில் ரைட் பண்ணிச்சு, இது சொல்யூஷன் செட்டாக ரைட் பண்ணிச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 6. சால்வ் மாடுலஸ் ஆஃப் 5x - 12 லெஸ் தென் -2 ஓகேங்களா. ஸோ இந்த மாடுலஸ் சம் வரும்போது ஒரு பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு என்னன்னாக்கா, ஸோ மாடுலஸ் வேல்யூ எப்பயுமே 0 ஆர் மோர் தென் 0வாக தான் இருக்கும் வேல்யூ ஓகேங்களா. நெகட்டிவ் வேல்யூ வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் எது கிரேட்டராக இருக்குது பாருங்கள், இதில் -2 கிரேட்டராக இதோட. ஸோ அப்போ எப்பயுமே மாடுலஸ் வேல்யூ வந்து கிரேட்டராக தான் இருக்கும், 0 ஆர் மோர் தென் 0வாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த சைடு கிரேட்டர் சிம்பிள் இருக்கு பாரு -m நெகட்டிவ் சைடு. அப்போ அதனால் இது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள், நோ சொல்யூஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது அந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மாடுலஸ் வேல்யூ இஸ் 0 ஆர் மோர் தென் 0வாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் லெஸ் தென் -2 இருக்குது. -2 தான் கிரேட்டர்னு காட்டுறாங்க அது ஓகேங்களா. அப்போ இதுதான் கிரேட்டராக இருக்குது எப்பவுமே மாடுலஸாக இருக்க டைம் தான் 0 ஆர் மோர் தென் 0 இருக்குது. அதனால் இட் இஸ் நோ சொல்யூஷன் ஓகேங்களா. ஸோ நோ சொல்யூஷன் மட்டும் எதனால் போதும் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். Hi students, today homework sums example 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5 5 example sums புக்கில் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா டவுட்டை சென்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ homework sumஸை ரைட் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெய்லி வீடியோ பார்க்கும்போது நான் டீச் பண்ணுறது கிளாஸ் ஒர்க் நோட்டு தனியாக செப்பரேட்டாக போட்டு அதில் டேட்டு இது கொஸ்டினோடு இருக்கணும். ஹோம்ஒர்க் சம்ஸை செப்பரேட் நோட் போட்டு அதில் அதேமாரி டேட்டு கொஸ்டின் ரைட் பண்ணி ஹோம்ஒர்க் சம்ஸ் தனியாக ரைட் பண்ணணும் ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.